வாட் ப்ரோ, ஏன் ப்ரோ, வை ப்ரோ? என்னடா டேய், எங்கடா இருக்கீங்களா? யாருடா ஃப்ராட் பண்றீங்க? அவர் ஹிந்தி தெரியாத ஒருத்தர் பிரசாந்த் கிஷோர் இல்ல, உனக்கு வந்து அரசியல் யுகத்தை வகுப்பதற்கு ஒரு ஹிந்தி தெரிந்தவர் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்டா. டேய், எங்கடா இருக்கீங்களா? யாருடா ஃப்ராட் பண்றீங்க? வாட் ப்ரோ, ஏன் ப்ரோ, வை ப்ரோ? அவர் சொந்தமான நேரத்திலே தோல்வி கண்டுட்டு வரார். டெபாசிட் இழந்து போய் லாஸ்ட் டெபாசிட் நோட் பிளேஸ் வெரி கண்டஸ்டட். டெபாசிட் இருந்தவர் இங்க சொல்லி கொடுப்பாராம். இவரு திராவிட முன்னேற்ற ஜெயிக்க வச்சுட்டாரா, இவரை ஜெயிக்க வச்சிருவாரா? பாத்துருவோம் பாத்துருவோம். சகோதரன் நீ வா, நீ வா, பிரசாந்த் கிஷோரே நீ வா. அப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டார், புதுசா ஒருத்தர். அவரை பத்தி நான் பேசவே கூடாதுன்னு இருந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து நிதி கேட்பாங்க, அவங்க நிதி கொடுக்க மாட்டாங்க, இப்படி விளையாண்டுக்கிட்டு ஹேஷ்டாக் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்மளால நடுவில் போட்டு சம்பவம் செஞ்சுட்டாங்க. என்னடா சம்பவம் செஞ்சாங்க? இந்த பக்ரீன் சினிமாவில் சம்பவம்னா வெட்டி கொடுத்து அது யாரை பூத்தி யாரை வெட்டினாங்க பொழுது அப்படின்ற மாதிரி இருக்கு. அது எதுக்கு சொல்றேன்னா, ஒன்று தெரிந்து கொண்டு பேச வேண்டும். அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் என்ன பேசணும் தெரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் வெரி பாப்புலர் ஆக்டர். நானே சொல்லியிருக்கேன், இவர் அந்த ஸ்டார் சூப்பர் ஸ்டாரோட நீங்க இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கே ஒரு சர்ச்சையாகி போச்சு. என்ன சொல்ல வரேன்னா, people who are popular tell the truth. உண்மையை பேச கத்துக்கோங்க. உண்மை எது என்று புரிந்து கொண்டு பேசுங்க. சப்ஜெக்ட் தெரியலையா, பேப்பர் பரட்டிட்டே இருக்க. நான் கூட பாருங்க எவ்வளவு பேப்பர் வச்சிருக்கேன். பரட்டா படிச்சிருக்கேன், ஆனா பரட்டல. நான் உள்ளத்திலிருந்து அடித்திருந்து பேசுகிறேன். உண்மையை பேசுவதால் பேப்பர் தேவை கிடையாதுங்க. அப்ப சொல்லும்போது வருத்தமா இருக்கு. ஏன் வருத்தமா இருக்குன்னா, ஒரு அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைப்பவன் நான், வருபவர்களை வரவேற்பவன் தான் நான், இல்லை என்று சொல்லவில்லை. இளைஞர்கள் வர வேண்டும். வருகால இளைஞர் கையில் சொல்வது யார் வேணா வாங்க, ஆனா பேசும்போது கருத்தோட பேசுங்க, உண்மையை பேசுங்க. Don't use your popularity to misguide the people of the state. என்ன பேசுறீங்க நீங்க? அவர் கூட வச்சிருக்காரு, அரசியல் வியூகத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக பிரசாந்த் கிஷோர். அங்க கெட் அவுட் போட்டிருந்தாங்க. பல பத்திரிகையாளர் கேட்டீங்கன்னா, கெட் அவுட்ல கையெழுத்து ஏன் போட்டா, அவர் என்ன பயந்துட்டாருன்னா, கெட் அவுட் போட்டு கையெழுத்து போட்டு என்ன வெளியே அனுப்பிச்சுடுவாங்களோ அப்படின்னு அவர் பயந்துட்டார். இல்லாட்டி கையெழுத்து போட்டுப்பாரு. அவர் சொல்றாரு, யாரோட கம்பேர் பண்றாரு? தோனியோட கம்பேர் பண்றாரு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உண்மை கேட்கறது. நான் பெரிய தோனி ரசிகன். தோனியோட கம்பேர் பண்ணா, பீகார் இருந்து தோனி கை தட்டு, இந்த பக்கம் கை தட்டலையா, இந்த பக்கம் கை தட்டலையா, ஏன் கை தட்டு என்ன சொல்றேன்னு அவங்களுக்கு புரியல. இங்க தோனி ரசிகர் அதிகமா இருக்கல, உனக்கு கை தட்டல. அவர் சொல்றார், இவர் வந்து யார்? அவர் ஹிந்தி தெரியாத ஒருத்தர் பிரசாந்த் கிஷோர் இல்ல, உனக்கு வந்து அரசியல் யுகத்தை வகுப்பதற்கு ஒரு ஹிந்தி தெரிந்தவர் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும். அவர் வந்து சொல்லிட்டார், அவர் சொந்தமான நேரத்திலே தோல்வி கண்டுட்டு வரார். டெபாசிட் இழந்து போய் லாஸ்ட் டெபாசிட் நோட் பிளேஸ் வெரி கண்டஸ்டட். டெபாசிட் இருந்தவர் இங்க வந்து சொல்லிக் கொடுப்பாராம். இவரு திராவிட முன்னேற்ற ஜெயிக்க வச்சுட்டாரா, இவரை ஜெயிக்க வச்சிருவாரா? பாத்துருவோம் பாத்துருவோம். சகோதரன் நீ வா, நீ வா, பிரசாந்த் கிஷோரே நீ வா. அவர் கேட்கணும், அவர் கேள்வி, நீ எவ்வளவு கோடி வாங்குற எனக்கு தெரியாது, நீ கோடியெல்லாம் வேண்டாம், கோடியில் இருக்க மனிதன் சொல்லுவான் யார் ஆட்சிக்கு வருவான், நீ என்ன செய்யற போட்டு என்ன வியூகம் கொடுத்துருவேன். இந்த பத்திரிகையாளர் சொன்னா கூட வியூகம் கொடுப்பாங்க. பெரம்பலூர் மாவட்டம் சுத்தி பார்த்தேன், இவங்க இவனாரு ஓட்டு போடுவாங்க, அவன் நாடு ஓட்டு இவங்களே சொல்லிடுவாங்களே, இவனுக்கு ஆசையை கொடுப்போம் தைரியமா சொல்லுவாங்க. கருத்து போன் பண்ணி கேட்டாலும் சொல்லிடுவாங்க, அது விஜய் பேசுறேன் கருத்து சொல்லுங்க தகவல் சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் வந்து திசை திருப்புகிற நிகழ்ச்சி. எதுக்கு சொல்றேன்னா, இது தெரியும், நான் சொல்ல வேணான்னு நினைச்சேன், சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா மனசு கேட்கிற, ஏன்னா உண்மையை சொல்லாமல் பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்ற நினைத்தால் அது சொல்லிடுறேங்க. நீ என்ன வேணா படிக்கோங்க. முந்தைய அப்படிதான் ஒருத்தரை பத்தி பேசுறேன், உன் தலையை எடுத்து விடுவோன்னு சொன்னாங்க. உடனே நான் ரிட்வீட் போட்டேன், ரீட்வீட் போட்டேன். அப்பா நீ தலை எடுக்கிறதா எடுக்கிற, தெருவில் வச்சு பண்ணிடாத, வீட்டுக்கு வந்து தலை எடுப்பாங்க. இல்ல ரோட்ல போய் தலை எடுக்கிறான யாருக்கும் தெரியாது, இது வீட்டுக்கு வந்தா தெரியும், அந்த தான் இருக்கு, வீட்டுல தெரியும். இந்த மாதிரி மரக்கணக்கு ஒருத்தர் அஞ்சவன் நான் கிடையாது. 1996ஆம் ஆண்டு பிரச்சாரம் செய்யும் போது வீட்டெல்லாம் உடைச்சாங்க. அன்று வந்து காலம் கிடையாது, 10 மணிக்கு வந்து பிரச்சாரம் முடிக்கிறோம் என்ற எல்லை கிடையாது. 24 hours 24 மணி நேரம் செயல்பட்டு இருக்கின்றேன். 40 நாட்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்துவதற்கு. இதே தமிழக மக்களே, உங்களை கேட்கிறேன், நல்லது நடக்கணும்னா ஊழலற்ற, இங்க பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு நடந்தது, காவல்துறையை நான் குற்றம் சொல்ல மாட்டேன், அவரை ஆக்கிரமிப்பவர்களை நான் சொல்கின்றேன். நீங்கள் சிறந்தவர்கள், நான் சொல்லியிருக்கேன் பல மேடையில.
ஸ்காட்லாந்து யாரோட சிறந்த ஒரு காவல்துறை தமிழகத்தில் இருக்குங்க. ஆனா நீங்க செயல்படுறது அவங்களுக்காக. அதை மாற்றி அமையுங்கள். அரசு அதிகாரிகள் சொல்வதை கேட்காமல் இருந்து பாருங்கள், தன்னாலே எல்லாம் சரியா போயிடும். ஆனால் மும்மொழி கொள்கை என்ன என்பதை தெளிவாக போய் சொல்லுகின்ற கடமை நமக்கு இருக்கிறது. ஏன்னா 1965ஆம் ஆண்டு அவங்க பண்ண அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மாண்டவர்கள் திறமை தெரியுமா? எவ்வளவு பேர்? படிங்க, படிக்காதனால ஏமாத்துறாங்க. கிட்டத்தட்ட 71 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள்.